அப்போ புத்திசாலி யாரு? லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறாங்களா? எது லைஃப்ல செட்டில் ஆகுறது? இவங்க சொல்ற செட்டில்மெண்ட் லைஃப் எது தெரியுமா? 60 வயசு வரைக்கும் நீ சம்பாதிப்ப, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்ப, அங்க இருப்ப, இங்க இருப்ப. அதுக்கப்புறம் நீ ரிட்டையர்ட் ஆவ. 60ல இருந்து இவங்க சொல்றது என்னன்னா 60ல இருந்து 100, மீதி இருக்கிற 40 வருஷம் நீ உட்காந்து சாப்பிடலாம். இதுதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப். இதுக்காக நீ நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த லைஃப் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குது? அவன் 40 வயசுல போயிட்டு இருக்கான். இப்போ இதே 60 வருஷம் இங்க நம்ம உழைச்சி அல்லாஹ் சொல்ற மாதிரி வாழ்ந்து இங்க என்ன சாகவா சொல்லிட்டான்? சாப்பாடு சாப்பிட வேணான்ட்டானா? சில கடமைகள் கொடுத்துருக்கான், சில பொறுப்புகள் கொடுத்துருக்கான், அதை நிறைவேற்றிட்டா போதும். அப்போ அதன்படி வாழ்ந்தா மறுமையில் எவ்வளோ லாங் லைஃப் வாழலாம். அப்போ அது இல்லாமல் எவ்வளோ சிரமம் இல்லாத வாழ்க்கை. இங்கே போய் அதே மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு அப்படியே வேலை செய்யணும், அங்கே மாதிரி அது இருக்காது. அப்போ புத்திசாலி யாரு? அதுதான் எல்லாம் சொல்கிறான். இங்கே கணக்கு போட்டு பாருங்கடா. என்ன விஷயம்? ஒரே ஒரு நம்மகிட்ட இருக்கிற சேலஞ்ச் என்ன? அது கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இருக்கிற சிக்கல் என்ன? கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. ஒருவேளை அது இல்லாமல் போயிருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான்